அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் புதிய தமிழகம் கட்சி நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமி சந்தித்திருக்கிறார். செய்தியாளர் பிரகாஷ் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். பிரகாஷ், இந்த சந்திப்பின் நோக்கம் கூட்டணியை உறுதிப்படுத்துவதா? கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக கூட்டணி உறுதிப்படுத்துவதற்கான ஒரு சந்திப்பாக தான் இந்த சந்திப்பு பார்க்கப்படுகிறது. சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்துல தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களை புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் திரு கிருஷ்ணசாமி, டாக்டர் கிருஷ்ணசாமி தற்போது சந்தித்து பேசி வருகிறார். இந்த சந்திப்பு தற்போது நடைபெற்று வருகிறது. அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையினுடைய ஒரு அடுத்த கட்டமாக இந்த சந்திப்பை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நேற்றைய தினம் அதிமுகவில் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அமைக்கப்பட்ட குழுவினர் நேற்றைய தினம் தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினாங்க. அதிகாரப்பூர்வ ஒரு பேச்சுவார்த்தையானது நேற்று தினம் நடைபெற்றது. இந்த நிலையில புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் திரு கிருஷ்ணசாமி தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து பேசி வருகிறார். கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்துல அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிகளை புதிய தமிழகம் கட்சியும் அங்கம் வகித்தது குறிப்பிடத்தக்கது. தென்காசி தொகுதி அந்த புதிய தமிழகம் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து அதே கூட்டணியில் 2021 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக, புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் இடம்பெற்றிருந்தாங்க. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகிய போதும் தொடர்ந்து பாஜக உடனான கூட்டணியில ஒரு நல்லுறவில் தான் டாக்டர் கிருஷ்ணசாமி இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தென்காசி தொகுதி டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக எந்த விதமான உத்தரவாதமும் கொடுக்கப்படாத நிலையில, அதாவது பாஜக கொடுக்காத நிலையில கூட்டணியில் இருந்து அவர் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், அதிமுக கூட்டணியில அவர் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும், அதிமுக கூட்டணியில புதிய தமிழகம் கட்சிக்கு தென்காசி தொகுதி ஒதுக்கீடு செய்வதற்கான இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் இந்த தகவல்கள் எல்லாம் கடந்த சில நாட்களாக சொல்லப்பட்டு வந்த நிலையில அதனை மெய்ப்பிக்கும் விதமாக தற்போது இந்த சந்திப்பு நடைபெற்று வருவதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த சந்திப்பு தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த சந்திப்புக்கு பிறகு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அவர் தெரிவிக்கக்கூடிய கருத்து, அதிமுக தரப்பிலிருந்து தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களை பொறுத்து நாம் இந்த கூட்டணியில எந்த அளவில் இருக்கிறது என்பது குறித்து நாம் புரிந்து கொள்ளலாம். நன்றி பிரகாஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.